பாண்டியன் ஸ்டாலையும் இன்னைக்கு பரபரப்பாக என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். செந்திலும் கதிரும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ராஜு கால் பண்ணுவான். இப்போ எங்கே பக்கத்தில் வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம், நீங்கள் பொறுமையாக வாங்க, குமரன் வந்து உயிரோடு தான் இருக்கான், அவன் கை காலம் அசைஞ்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொய் சொல்கிறியா இல்லை உண்மை சொல்கிறியான்னு கேட்பான். இல்லை உண்மையாக தான் நான் பார்த்தேன். கன்ஃபார்ம் தானே? இல்லை எங்களை பயப்பட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி சொல்கிறியா? இல்லை மாமா கன்ஃபார்ம் தான், அவன் உயிரோடு தான் இருக்கான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கதிரும் செந்திலும் வந்துடுவாங்க. வந்துட்டவுடனே அவனும் எழுந்துருவான். எழுந்துட்டு ஓட பாப்பா. உடனே செந்திலாம் பிடிச்சிருவாங்க. ஏன்டா இங்கே வந்து சொல்லி அவன் அடிப்பாங்க. ஆனால் அவன் இதுக்காக இங்கே வந்து சொல்லவே மாட்டான். உடனே அவங்க 2 பேரும் கீழ் தலை விட்டு ஓடிடுவான். அப்பதான் கோமதி சொல்லுவாங்க, இவன் கண்டிப்பா ஓனதா குமரதானே, வேற யாரும் இல்லைல்ல. அம்மா நீயே பார்த்துடம்மா, அவன் தான்மா, நல்ல வேற உயிரோடு தான் இருக்கான், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம், வெளியே இருந்து பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பதான் அரசு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இது எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீ என்ன தப்பு பண்ண, நீ ஒன்றும் அவனை வர சொல்லல, அவனே தானே வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்குன்னு தெரிஞ்சு தானே அவன் இங்கே வந்தான், எல்லா தப்பும் என்னாலதான் நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுவான். சரி விடு அரசி, இனிமேல் நீ ஒரு தப்பு பண்ண இப்போ உணர்ந்துட்ட, இப்போ இனிமேல் மறுபடியும் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி கதிரும் சொல்லிடுவாங்க.